ஹாய், நான் டாக்டர் மாரி, ஆயுர்வேத டாக்டர், ஷிரிஷம் ஆயுர்வேத வைத்தியசாலா. ஸோ நம்ம இன்றைக்கி தினச்சரியா சீரியஸில் நஸ்யம் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நஸ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்டிருக்கிற 5 உடலை தூய்மைப்படுத்துகிற முறைகளில் ஒரு முறை தான். இதில் மருந்துகளில் மூக்கின் துவாரத்தின் வழியாக தான் உள் செலுத்துகிறோம். ஸோ இட் கேன் பி பவுடர், ஆயில் ஆர் மில்க் ஆர் ஜூஸ், வாட் எவர். ஸோ எதனால் நேசல் ரூட் இன்ஸ்டெட் ஆஃப் ஓரல் ரூட் ஆர் ஐவி எக்ஸெட்ரா அப்படின்னு பார்த்தோன்னா, நோஸ் நம்மளோட பிரெயின் கூட டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. வெறும் சுவாசத்துக்கும் ஸ்மெல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ நஸ்யமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஆயுர்வேதாவில் நம்ம எங்கே டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைப்பான பிரதிமர்ஷ நஸ்யம் அப்படிங்கிற இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டைம் ஒரு நாளில் எத்தனை முறை வேணால் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் நம்ம மார்னிங் காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா உடனடியாக பண்ணுறது ரொம்ப ஐடியலான ஒரு டைமாக இருக்கும். ஸோ இதற்கான பொசிஷன் அப்படின்னா, நேராக மேலே பார்த்து படுத்துட்டு கழுத்தை லைட்டாக டில்ட் பண்ணி பேக்வேர்ட்ஸாக வச்சுக்கணும். ஸோ நோஸில் அந்த ட்ராப்ஸ் விடும்போது டைரெக்டாக அது ஸ்லாண்டிங்காக நம்ம உள்ளே போகிற மாதிரியான பொசிஷன். ஸோ கழுத்துக்கு கீழே ஒரு சின்ன தலகாணி வச்சுட்டு அதுக்கு வெளியில் நம்ம கழுத்து தொங்கிட்டு இருக்க மாதிரியான பொசிஷனில் நம்ம படுத்துக்கலாம். ஸோ இதோட ப்ரொசீஜர் நம்ம முன்னாடி சொன்ன பொசிஷனில் நம்ம படுத்துக்கணும். சுத்தமான நல்லெண்ணெய் 2 ட்ராப் எடுத்து ஒவ்வொரு மூக்குலையும் 2 சொட்டு விட்டுட்டு ஒரு மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்கால் நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி மறுபக்கமும் நம்ம செய்யணும். அப்புறமா நமது உள்ளங்கையை வச்சு நல்லா நம்மளோட ஃபேஸ், நெக் இதெல்லாம் நல்லா ஒரு மசாஜ் பண்ணணும். ஸோ ஆயிலும் அண்ட் ஃப்ளம்மும் சேர்ந்து நம்ம த்ரோட்டில் கலெக்ட் ஆகும். அதை துப்பிடலாம். அண்ட் தென் ஒரு வார்ம் வாட்டரை வச்சு வாய் கொப்பளிச்சிடுங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளோட இயர், நோஸ், நெக் இதுக்கெலாம் ஸ்ட்ரென்த்திங் கொடுக்குது, ஹெட்டேக்கை குறைக்குது, முடி உதிர்தல் மற்றும் இளநரையை தடுக்குது, முகவாதத்துக்கு நல்லது, நெக் பெயினை குறைக்குது, அண்ட் பக்கவாதங்களில் நிறைய பேச்சு வர்றதுக்கு, கழுத்து மூமெண்ட் வர்றதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா, அக்யூட்டாக கோல்ட் ஃபீவர் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம், நேசல் ப்ளீடிங் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம், அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கும்போதும் பண்ண வேண்டாம். ஸோ இது டெய்லி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். பட் தெரப்பெட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்குன்னு பண்ணும்போது நம்ம ஆயுர்வேதா டாக்டர்ஸ் ஒருத்தவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் ஸோ இதை தினச்சரியால் டெய்லி பண்ணும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நோயை வருமுன் காப்போம். தேங்க்யூ.